எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 110 சங்கீதம் 3 உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கைப்பிடிச்சு வாழ்த்துங்க. யவன ஜனம். என்ன ஜனம்? யவன ஜனம். அப்படின்னா என்ன? யூத் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள். யூத் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த அந்த யவன ஜனத்தினுடைய அர்த்தம் இங்கிலீஷ்ல அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்கள், உமக்கு யவன ஜனம் பிறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், பனி, விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் ஆண்டவர் ஒரு உவமை மூலமாக இந்த யவன ஜனம் எப்படி இருக்கும், எப்படி பிறக்கும் என்பதை குறித்து பனியை ஒப்பிட்டு நம்மோடு பேசினார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நல்ல புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. வராதவங்க நம்ம மெசேஜ் யூடியூப்ல இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். நம்ம யூடியூப் நம்ம மெசேஜ் சர்ச்சில் கேட்கும்போது சில நேரம் உங்களுக்கு கோபமாக இருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். திரும்ப இன்னொரு தடவை கேட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமேன். கோபப்படுறதுக்கு வராது. நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு கேட்டீங்கன்னா அதில் கோபப்படுறதுக்கு இடமே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுவாராக. இந்த நாட்களில் நான் திரும்ப அதே வசனத்துக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. மைக்கில் வாசிப்பா. மைக்கில் அந்த வசனத்தை வாசி. வாசி. உமது பராக்கிரமத்தின் நாளிலே. ஆண்மென்டியா? வாசி. உமது பராக்கிரமத்தின் நாளிலே. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாயிருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். நல்லா கவனிங்க. விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனி. கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உமது ஜனம் பிறக்கும். விடிய காலம், விடிய காலத்து பனி. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமா கருகளா சொல்லப்பட்ட வார்த்தை. நான் சொல்றேன், இந்த விடிய காலம் என்கிற ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. விடியற் காலம், விடிய காலத்தில் வருகிற பனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய ஜனமும் ஒரு விடிய காலத்துக்கான ஜனங்களை போல இருப்பார்கள். கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு ஒரு விடியற் காலம் வரப்போகிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு விடியற் காலம் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு புதிய காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனியை போல யவன ஜனம். அப்போ இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கும்? ஒரு விடிய காலத்து ஜனமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அதான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு.
சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சாயங்காலத்துல என்ன உண்டாகும்னா அழுகை இருக்கும், ஆனா விடிய காலத்துல களிப்பு உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த விடிய காலம் என்பது எதை குறிக்கிறது? நமக்கு வருகிற சந்தோஷத்தின் நாட்களை குறிக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யூத ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது வேதத்தினுடைய சிருஷ்டிப்பில நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளை குறிக்கும் போது நம்ம இந்தியாவில் எப்படி குறிக்கிறோம்? காலை, அதுக்கப்புறம் மாலை, அதுக்கப்புறம் இரவு, அப்படித்தான் நம்ம சொல்றோம். ஆனா வேதத்துல நீங்க ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. அப்ப அதை எப்படி மென்ஷன் பண்றாங்க? வேதம் எப்படி மென்ஷன் பண்ணுது? முதல்ல சாயங்காலம், அதுக்கப்புறம் விடியற் காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நாம் இருக்கிற காலம் ஒரு சாயங்காலம் போல, ஒரு இருளான காலம் போல இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு விடிய காலம் ஒன்று வரப்போகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விடியற் காலத்துக்கென்று ஒரு ஜனம் எழும்ப போகிறது. அந்த ஜனம் தான் யவன ஜனம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒரு விடியற் காலம் வரப்போகிறது. ஆமென். விடியற் காலம் வரப்போகுது. எப்படி அப்படின்னா 1 பேதுரு 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நல்ல கவனிங்க. பொழுது, எல்லாரும் கவனிங்க, விடிய காலம் வருது பாருங்க. விடிய காலம் வருது பாருங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது. விடிய காலம், பொழுது என்ன செய்ய போகுது? விடிந்து. பொழுது விடிந்து. விடிவெள்ளி அப்படின்னா யாரு? விடிவெளி நட்சத்திரம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல போகிறது. அதி சீக்கிரத்துல இயேசு வரப்போகிறார். விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இப்ப இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு எதான்? வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க. எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? நல்ல கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். இப்ப பொழுது விடிந்து ஆண்டவர் இயேசு ஒரு விடியற் காலம் வரப்போகுது. அந்த விடிய காலத்துக்கான ஒரு யவன ஜனம் எழும்ப போகிறது. அது வரைக்கும் இந்த ஜனங்கள் எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா? வேத வசனத்தை. அதுதான் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றது. எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணலைன்னா நான் இதுலயே நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேத வசனத்தை கவனிக்கிறீங்களா? வேத வசனத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் உறுதியான தீர்க்க தரிசன வசனம். இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கு. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். தெரிய மாட்டேங்க பாருங்க. கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஆனாலும் முடிவு உடனே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவிக்கும், சபையில் என்ன சம்பவிக்கும், தேசங்கள்ல என்ன சம்பவிக்கும், இயற்கையில என்ன சம்பவிக்கும், விஞ்ஞானங்களிலே என்ன சம்பவிக்கும், எல்லாவற்றையும் சபை சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் இப்போ ஒரு விடிய காலம், பொழுது விடியணும். விடிவெள்ளி நம்மளை தேடி ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அப்ப அந்த காலத்துக்காக காத்திருக்கிற நம்ம எல்லாரும் எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி வசனம் விடாம வாசிக்கிறவங்க கை வைத்துக்க பார்க்கலாம். இவன் தான் வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். வசனத்தை கவனிக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில
நம்ம பெற்ற அல்லது போக வேண்டிய காரியத்தை இழந்துருவோம். அழகா சொல்லார். அல்லேலூயா சொல்லுங்க. இருளுள்ள ஸ்தலத்துல எது நம்ம சரியா வழி நடத்தும்? வசனம். வசனம். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வசனம்னாலே என்ன? இனிமேல் வரப்போகிற வருங்காரியங்களை குறித்த வசனம். வருங்காரியங்களை குறித்த வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேத வசனங்களை கவனிக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம். விடிய காலத்து வெளிச்சம். எதை கவனிக்கணுமா? எதை கவனிக்கணும்? எதை கவனிக்கணும்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. எதை கவனிக்கணும்? நீங்க இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் வாயை திறந்து பேசணும். எதை கவனிக்கணுமா? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, சாட்சி ஆகமம்னா எது சொல்லுங்க? சாட்சி ஆகமம்னா என்ன? காஸ்பல்ஸ், வேற ஒண்ணுமே இல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. அல்லேலூயா. சுவிசேஷங்களை கவனிங்க. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை கவனிங்க. வேதத்தை, முழு வேதகமத்தை, தானியேலை கவனிங்க. இதெல்லாம் கடைசி காலத்து சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம். அப்ப விடிய காலத்துக்கு காத்திருக்கிறவர்கள் எதை கவனிக்கணும்? வசனங்களை கவனிக்கணும். டெய்லி வசனங்களை கவனிக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னை நடத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்படின்னா விடிய காலத்து வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் அந்த விடிய கால வெளிச்சம், அந்த பணி கிடைக்காம போயிடும். டெய்லி பைபிள் பக்கத்துல கைப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க. டெய்லி பைபிள் படிக்கணும். டெய்லி பைபிளை கவனிக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா விடிய காலத்து வெளிச்சம். ஆமென். ஒரு பெரிய சிறையிருப்புக்கு போன பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்தது. எதை உணர்ந்தது? நம்ம வேதத்தை கவனிக்கலையே, நம்ம சத்தியத்தை கவனிக்கலையேன்னு எப்ப தெரியுமா உணர்ந்துச்சு? ஒரு பெரிய சிறையிருப்புக்கு போன பிறகு. தானியேலின் சரித்திர புஸ்தகம், தானியேலின் சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்ப வேதத்தை கவனிக்கணும்னு சொல்லி பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்ப. பாருங்க, தீங்கு வந்துட்டு என்ன தீங்கு? பாபிலோன் தேசத்துக்கு 70 வருஷம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். தீங்கு வந்துட்டு அங்க சிறை கைதிகளை போல எல்லாரும் இருக்கிறாங்க. ஆண்டவரை தொழுது கொள்ள முடியல. பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அக்கிரமத்தை விட்டு திரும்பலையா? சில பேருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை மனம் திரும்புகிறதுக்கு அழைக்கிறாருங்கிற உணர்வு என்ன செய்யாது? வராது. அழகா இந்த தானியேல் சொல்லி ஜெபிக்கிறாரு பாருங்க. நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி. நாங்க இதுக்கு ஜெபம் பண்ணதே இல்லை. கெஞ்சினதெல்லாம் எதுக்கு? சோறு தாங்க. கெஞ்சினதெல்லாம் எதுக்கு? தண்ணி தாங்க. கெஞ்சினதெல்லாம் எதுக்கு? பணம் தாங்க. பிசினஸ் ஆசீர்வச்சிருங்க. எதுக்கு கெஞ்சவே இல்லை? சத்தியத்தை கவனிக்காம விட்டுட்டமேன்னு ஃபீல் பண்ணவே இல்லை. மோசேயின் நியாயப்பிரமாண அந்த வேதத்தின் அந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவர் ஏன் தீங்கு வரும்னு சொல்லியிருக்காரு.
ஆமென். அந்த தீங்கெல்லாம் எங்க மேல வந்துட்டு அப்படி இருந்தும் நாங்க அக்கிரமங்களை விட்டு என்ன செய்யல, திரும்பல. சத்தியத்தை என்ன செய்யவே இல்லை, கவனிக்கவே இல்லை. ஏமா கவனிக்கிறீங்களாமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சத்தியத்தை கவனிக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சில காரியங்கள்ல விடுதலை ஏன் வரல தெரியுமா? இந்த சத்தியத்தை அறிய வேண்டிய சத்தியத்தை அறியலை. சில பேருக்கு சத்தியம் பிடிக்காது, சில பேருக்கு உபதேசம் பிடிக்காது, சில பேருக்கு உண்மையான காரியம் ஸ்தோத்திரம் கடிந்து கொள்ளுதல் பிடிக்காது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவங்க சொல்றாங்க நாங்கள் கெஞ்சினது இல்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நீ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும், நீ அதை கவனமாக நடந்துக்கோ, கவனமாக கை கொள்ளுன்னு சொல்றார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வேதத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கை கொள்ளுவதற்கு எனக்கு கிருபை. அவங்க கெஞ்சலை, நம்ம கெஞ்சுவோமே, நம்ம கெஞ்சுவோமே. நான் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை எனக்கு கற்றுத்தாரும், நான் நடக்க வேண்டிய சத்தியத்தை எனக்கு கற்றுத்தாரும், நான் எந்த பாதையில நடக்கணும்னு எனக்கு போதியும். ஆண்டவரே சத்திய ஆவி வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த சத்திய ஆவியானவர் என்னை நடத்தும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா. அன்னைக்கு பாருங்க தானியேல் காலம் சொல்லி நாங்க கெஞ்சினது இல்லப்பா, சத்தியத்தை கவனிக்கிறதற்கு நாங்க கெஞ்சினது இல்லை. ஆண்டவரே கடைசி காலத்தில் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 26 ஏசாயா 26 அதிகாரம், ஏசாயா 26 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? எப்படி போட்டிருக்கு? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி அவர்கள் உள்ள பிரவேசிப்பார்களா, அவங்களுக்கு தான் வாசல் திறக்கப்படுமா. சத்தியத்தை அறியலன்னா, சத்தியத்தை கை கொள்ளலன்னா எப்படி நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்? இந்த வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. வேத புத்தகத்துல மீண்டும் ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிங்க, டிஸ்பிளேல சீக்கிரம் போடுறா. ஏசாயா 26:2. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை யாருக்கு திறக்கணும்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. பாத்தீங்களா? சத்தியத்தை அறியலன்னா, சத்தியத்தை கை கொள்ளலன்னா நமக்கு நீதி எப்படி கிடைக்கும்? இந்த நீதி உள்ள ஜாதி தானே உள்ள போக முடியும். அப்போ சத்தியத்தை எவ்வளவா கவனிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். நான் சொல்றேன், அவர் வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நம்ம எல்லாம் அன்னைக்கு தூர வச்சுட்டு மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். காலம் வரும், இன்னும் கொஞ்சம் காலம் வரும். ஆமோஸ் 9 அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் ஒன்று வருகிறது. வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வருகிறது. இன்னைக்கு பிரசங்கத்தை அள்ளத்தட்டுறோம், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே ரொம்ப கவனிக்காம அப்படியே அசால்ட்டா அவர் அப்படித்தான் பேசுவார்னுட்டு போறோம். ஒரு கொஞ்ச காலத்துல இது கிடைக்காது, கொஞ்ச காலத்துல இது கிடைக்காது. அல்லேலூயா. சத்தியத்தை கவனிக்கணும், சத்தியத்தை கவனிக்கணும், சத்தியத்தை கை கொள்ளணும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காவிட்டால் அவனுக்கு விடிய காலத்து வெளிச்சம். இன்னைக்கு கைகளை உயர்த்தி நீங்க தயவு செய்து நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த வேதத்தை எனக்கு கற்றுத்தாரும். எஸ்ரா ஜெபித்தார் பாருங்க. ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். ஏதோ ஒரு வசனத்தை வாசிட்டு காலண்டர்ல வாசிட்டு இப்படி இருக்கிற ஒரு அட்டையில எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு, அந்த வசனத்தை அட்டையில வச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால பரலோகம் போக கஷ்டம். வேதத்தை தினமும் வாசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை தினமும் வாசிக்கணும்.
எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த லீவ் நாட்களில் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த லீவ் நாட்களில் ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கணும்டா? நீங்கள் எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்கடா? எத்தனைடா? 4 பக்கம். அது அந்த டேனியல் பிரதர் கொடுத்ததுனால அது 4 பக்கத்தை வாசிச்சுட்டு டிக்கு போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிய. அது அவர் கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு அவர் கூட்டு போக மாட்டாருடா. ஆமாம், பார்த்துக்கிட்டுங்க. அல்லேலூயா. அவர் கூட்டு போக முடியாது. தோத்திரம். நீ படித்து நீ தேர்னா தான் நீ போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் நீங்கள் லீவில் தானே இருக்கீங்க. எல்லாரும் லீவில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கணும். 10 அதிகாரம் படிக்கணும். நான் இவான்ஸை சொல்லியிருக்கேன், 10 வசனம் மனப்பாடமாக சொல்லணும். 10 வசனம் மனப்பாடமாக சொல்லணும். யாரெல்லாம் அப்படி செய்கிறீங்க? நல்ல சோறு மட்டும் நல்லா போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அது வேணும் இது வேணும் பெற்றோர் வாங்கி கொடுக்கக்கூடாது. சரியா? பைபிள் வசனம் வாசி, மனப்பாட வசனம் ஒப்பி, அதுக்கப்புறம் வா சாப்பாட்டுக்கு. நான் போனை பிடிங்கிருவேன், எல்லாத்தையும் பிடிங்கிருவேன். எல்லாம் செய்யக்கூடாதுன்றவேன். டிவி கிட்ட போகக்கூடாது, ரிமோட்டை தொடக்கூடாது, ஃபோனை பிடிங்கிருவேன், சைக்கிள் எடுக்கக்கூடாது, வண்டி எடுக்கக்கூடாது, விளையாட போகக்கூடாதுன்னு அம்புட்டையும் பிடிச்சிருவேன். சில நேரத்தில் சாப்பிட முடியாது, போ பட்னியா கடான்னு விட்டுருவேன். நம்ம கொஞ்சம் கண்ணே மணியே முத்தே நீ பைபிளையே படிக்காட்டாலும் பரவாயில்ல. பிள்ளைகளை சரியா பெற்றோர் இல்லைன்னா பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும்? சரியாக கொண்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது பார்த்தீங்களா? வசனம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. சத்தியத்தை என்ன செய்யணுமா? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. சத்தியத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதுதான் விடிய காலத்து வெளிச்சம். அதுதான் பொழுது விடிந்து என்ன செய்யும்? விடிவெள்ளி அந்த இருளுள்ள ஸ்தலத்தில் உங்களை என்னையும் நடத்தும். அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை என்னையும் கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருமா பைபிள் வச்சிருக்கீங்க? பைபிள் வச்சிருக்கவங்கள நல்ல கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல பைபிள் வச்சிருக்கீங்க. உங்க பைபிளை இந்த வருஷத்துல நீங்க படிச்சு முடிச்சிடணும். இந்த வருஷத்துல நீங்க இப்போ கையில வச்சிருக்கிற பைபிளை படிச்சு முடிச்சிடணும். அடுத்த வருஷத்துக்கு வேற பைபிள் புதுசா வாங்கணும். புதுசா வாங்கி அந்த பைபிளை படிச்சு முடிக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு வருஷத்துக்கு 10 சட்டை ட்ரெஸ் வாங்கணும். 10 சட்டை, 10 பேண்ட், ஆமா 10 செருப்பு எல்லாம் வாங்குறோம். பவுடர் போடாம இருக்கிறது இல்ல, எல்லாத்தையும் நெயில் பாலிஷ் முத கொண்டு தைக்கிறது எல்லாம் போடுறோம். எல்லாம் எதாவது குறைக்கமா? ஏதாவது குறைக்கமா? ஆனா பைபிள் மட்டும் கிழிஞ்ச பைபிள். 10 வருஷமா ஒரே பைபிள். பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் இந்த சிந்தையை நம்முடைய இதயத்தில் வைக்கணும். இன்னைக்கு பைபிள் கடைசி காலம் வந்துட்டோம். அல்லேலூயா. பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷம் புது பைபிள் வாங்கினவங்களாம் ஒரு கையை வைத்துங்க பார்ப்போம். இந்த வருஷம் புது பைபிள் வாங்கினவங்க நல்ல கையை வைத்துங்க. இதில் இங்கெல்லாம் பழைய சோறு, இது பூரா பழைய சோறு கேஸ். பழைய சோறு தான் டெய்லி சாப்பிடணும். நீங்களாம் சுடுசோறு பொங்கி சாப்பிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம். புது பைபிள் வாங்கி படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்? சத்தியம் ரொம்ப முக்கியம். வேதத்தை நீங்க உண்மையில அதிகமாக செலவு பண்ண வேண்டியது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. நல்லா சொல்லுங்க. எதுக்கு செலவழிக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செலவழிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் அதிகமாக செலவு பண்ணணும். ஸ்தோத்திரம். போய் அந்த பிரியாணி இந்த பிரியாணின்னு சாப்பிட்டுட்டு 150 ரூபா பிரியாணிக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு வர்றது இல்லை பெருசு. பைபிள் நல்ல பைபிள் வாங்கி என்ன செய்யணும்? படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளை அம்மா அப்பாட்ட ட்ரெஸ் துணிமணி கேட்கறத விட எதை கேட்கணும்? நல்ல பைபிள் கேட்கணும். நல்ல பைபிள் கேட்கணும். இப்போ இங்கிலீஷ் பைபிள்லாம் உங்களுக்கு வந்து, இங்கிலீஷ் பைபிள் யாருக்கெல்லாம் வந்துச்சு? எல்லாத்துக்கும் வந்துச்சா? கை வைத்துங்க. தூசி தட்டு, தூசி படிஞ்சிருக்கா? தூசி படிஞ்சு தானே இருக்கு, படிக்கலாம். இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் வாங்கி என்ன செய்யணும்? நல்லா கம்பேர் பண்ணி நல்லா படிக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு பிரசங்கம் இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை கவனிக்கணும். ஏன்? அப்பதான் விடிய காலத்து வெளிச்சம். அப்பதான் விடிய காலத்து வெளிச்சம். அப்பதான் விடிய காலத்து வெளிச்சம். விடிய காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும்
உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அடுத்த வசனம், உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். எங்க இருக்கு? 8 வாசிங்க. 58:8. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. விடிய கால வெளுப்ப போல உன் சுகவாழ்வு சீக்கிரம். எதுக்கு பாருங்க, அப்போ எதை சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை. உன் நீதி உனக்கு முன்னால செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். காக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நித்தம் என்ன செய்வாராம்? நீங்க டெய்லி பைபிள் படிச்சா டெய்லி உங்களுக்கு அந்த விடிய கால வெளிச்சம் கிடைக்கும். உங்களை கர்த்தர் நித்தமும் பக்கத்தில் கைப்பிடிச்சாலும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. என்ன அழகா சொல்லுது, என்ன அழகா சொல்லுது. ஆமென். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பாய். ஆண்டவர் அழகா வசனங்களை கொடுத்திருக்கிறார். நித்தமும் நடத்துவார். டெய்லி வேத வசனம் வாசிக்கணும். டெய்லி சர்ச்சுக்கு வாங்க. காலையில 5 to 6:15 அதிகாலை ஜெபம் நடக்கு. டெய்லி ஒரு சங்கீத தியானம், டெய்லி ஒரு சங்கீத தியானம். அதுல கர்த்தர் கொடுக்கிற சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஜெபிச்சுட்டு போறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நித்தம் என்ன செய்வாரு? நடத்துவார். ஒவ்வொரு நாளும் வேண்டிய காரியத்தை கர்த்தர் பேசுறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். நாங்க அதை உணர்றோம். நாங்க ஒவ்வொரு நாளும் உணர்றோம். ஆமென். கர்த்தர் வேண்டிய வார்த்தைகளை தந்து நம்மளை பலப்படுத்தி அனுப்புகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நல்ல உற்சாகத்தை தருகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தணும்னா, நம்முடைய ஆத்துமா நம்ம திருப்தி அடையணும்னா, நம்ம எல்லாம் செழிப்பா இருக்கணும்னா, நம்ம விடியக்கால வெளிச்சம் தேவை. அது வேதத்தின் மூலமாய் வருகிறது. அல்லேலூயா. விடிய காலம் என்றால் என்ன? யோபு 11ஆம் அதிகாரம், யோபு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த நீர் விடிய காலத்தை போல் இருப்பீர். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப வாசிப்பா. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த நீர். யோபுவுக்கு சொல்லுகிறாங்க. நாகமாத்தியான் ஆகிய சோப்பார் சொல்றான், அவன் ஃப்ரெண்டு சொல்றான், முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றான். பாருங்க, நீ உன் ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வேதத்தை, இந்த விடிய காலத்து வெளிச்சம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா அவன் பட்ட பகலை போல அவன் ஆயுசு நாட்கள் இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்ல வேதத்தை வாசிக்கிறவனுக்கு ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? கூடும். வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் கிடைக்கும். இங்க அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விடிய காலத்துக்கு வெளிச்சம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, இருளா இருக்கிற அந்த யோபுவுக்கு சொல்றாரு, நீர் விடிய காலத்து வெளிச்சத்தை போல் உம்முடைய இருளெல்லாம் நீங்கும். உன் ஆயுசு நாட்கள் வரும். உனக்கு நல்ல விடுதலை உண்டாகும். உனக்கு நல்ல சுகம் உண்டாகும். நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். உனக்கு நல்ல விடுதலை கிடைக்கும். நல்ல சுகம் கிடைக்கும். எப்போ எப்போ விடிய காலத்து வெளிச்சத்தை போல அது உனக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது, அதனாலதான் யோபு தன்னுடைய அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். யோபு 23ஆம் அதிகாரம் 12 வாசி. நான் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும்
அதிகமாய் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யோபுவை கர்த்தர் திரும்ப அந்த விடியற்காலம் வருவதற்கு காரணம் என்ன? அந்த வெளிச்சம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்கு விடுதலை உண்டாக காரணம் என்ன? அவனுக்கு சுகம் உண்டாக காரணம் என்ன? அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு பின் வாங்கவில்லை. கைகளை விட்டு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வேத வசனத்துல தான் எல்லாம் அடங்கி இருக்கு. வேத வசனத்துல தான் எல்லாம் அடங்கி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். அல்லேலூயா. இவன் பாருங்க, அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அது என் சாப்பாட்டை விட அதிகமா நான் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள நானும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். கர்த்தர் நல்லவர். வேதத்திலேயே தியானமா இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பைபிள் படிச்சா தான் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்தா தான் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டாதான் என்ன செய்யும்? வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க டெய்லி பைபிள் படிக்காம உங்களுக்கு கதை நடந்துகிட்டே வருது, எல்லாம் வாய்க்குது, எல்லாம் ஒரு குறைவும் இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கமா போட வேண்டியது வரும். கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? அல்லேலூயா. அதனால பைபிள் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். பைபிள் படிக்காம என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. அதிகாலையில் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் பைபிள் தியானம் நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போய் வேலை செஞ்சு காலையிலே போய் அங்கே பார்க்க போகிறோம், நடுராத்திரி 12 மணி வரைக்கும் பார்க்க போகிறோம். பைபிள் படிக்கிறதுக்கே நமக்கு என்ன இல்லை? விடிய காலத்து வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 127 நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ ஆமென். கற்பத்தின் கனி அவரால் உண்டாகும். அப்ப குடும்பத்தில் ஆசீர்வாதம், குடும்பத்தினுடைய மேன்மை எல்லாம் அதிகாலையில எந்திரிச்சு போய் வேலையில போய் உட்கார்ந்து பாடுபடுறதுனால மட்டும் கிடையாது. அதிகாலையில் எழுந்து தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பதில் இருக்கு. கைகளை வெட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு பைபிளை தான் முதல்ல படிக்கணும். பிள்ளைகளா, காலையில எந்திரிச்சு எதை படிக்கணும்? பைபிள் படிக்கணும். உங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கலாம். இப்ப நீட்டு டட்டு சட்டு நட்டு என்னன்னா சொல்லுதானோ தெரியல, எது வந்தாலும் சரிதான். முதல்ல பைபிள் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு, இன்னைக்கு நமக்கு சில விஷயங்கள்ல ஞானம் இல்லை, என்னால நடக்க முடியல, என்னால நம்ம செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை தேவனிடத்துல கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல உட்காரணும், தேவ பாதத்துல உட்காரணும், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:31 அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். அவர்தான் நமக்கு ஞானம். ஞானம் வெளியே நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறது, தெருக்களில் நின்று கூப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். இயேசுதான் ஞானத்தை தர முடியும். அப்ப யார் பாதத்துல உட்காரணும்? ஏமா மேக்ஸ் வரலன்னா என்ன செய்யணும்?
டியூஷனுக்கு போகணும், நல்ல டியூஷனை பார்த்து. சயின்ஸ் வரலன்னா என்ன செய்யணும்? நல்ல பெரிய டியூஷனை பார்த்து போகணும். முதல்ல தேவ பாதத்தில் உட்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா எங்க போய் உட்காரணும்? தேவனுடைய பாதத்துல போய் உட்கார். ஸ்தோத்திரம். அப்ப உனக்கு சம்பூர்ணமா என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிளை படிக்காம போய் மற்ற பாடங்கள்ல படிச்சு சக்சஸ் வாங்குறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ பைபிள்ல சக்சஸா வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உலகத்து ஞானத்து டிகிரிலாம் வீணா போயிடலாம். ஆனா இந்த பைபிள் படிச்சனா உன்னை வீணா பார்க்க விடாது. உனக்கு எல்லா பத்தியும் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொன்னாராம் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டாராம். சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே இல்லை. டெய்லி நான் வேதத்தை வாசிக்காம, நான் வேதத்தை படிக்காம, காலையும் இரவும் நான் அதை படிக்காம என் வேலைகளுக்கு எதையும் செய்யறது இல்லை. நான் எதையும் வேதத்தின் ஆலோசனைப்படி தான் நடக்கிறேன். அதனால இன்னைக்கு நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் எனக்கு வேதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்த ஞானம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். உடனே சொன்னாராம், என்ன வேதத்தின் மூலமா கற்றுக் கொடுத்துட்டா? அப்படியா அப்படின்னு. பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஃபேக்டரி, பெரிய எல்லாம் வச்சிருந்திருக்காரு. உடனே அவர் சொன்னாராம், நீங்க இந்த எல்லாம் எனக்கு என்னை விட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, இந்த பைபிள் மட்டும் எனக்கு இருந்தா போதும், திரும்ப நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து காட்டுவேன்னாராம். அதே போல சேலஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் அவற்றிலிருந்து வாங்கிக்கிட்டாங்களாம். கரெக்டா ஒரு வருஷத்துல இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப சம்பாதித்தாராம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் வேத புத்தகம், வேத வசனம், வேத சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. எத்தனை பேருங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, எனக்கு போதித்து நடத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு, விருப்பமில்லாத இடங்களுக்கு, இன்னும் சொல்லுவேன் விருப்பமில்லாத நபர்களை சந்திக்க வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். நம்ம பர்சனல் ப்ரேயர் நான் சொல்லுவேன். சிலரெல்லாம் சந்திக்கவே முடியாமல் போயிடும். காரணங்களெல்லாம் யோசிப்பேன். கர்த்தரே தடை செஞ்சிருவார். அந்த பொல்லாங்கு செய்யாதபடிக்கு என்னை தடை செய்த கர்த்தருக்கு சிலரை சந்திக்காம இருந்தாலே நல்லது. சிலரை சந்திக்கும் போது, ஆரோனும் மோசையும் சந்திச்ச போது என்ன வந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆகாபும் எலியாவும் சந்திக்கும் போது சந்தோஷமா வரும். ஏசபோலையும் எலியாவும் சந்திக்கும் போது சந்தோஷமா வரும், சஞ்சலம் வரும். நான் சொல்றேன், உங்க விசுவாசத்தை குலைக்கக்கூடிய, உங்க ஜெப ஆவியை குறைக்கக்கூடிய, உங்க பக்தி விருத்தியை குறைக்கக்கூடிய எந்த நபர்களையும் சந்திக்கிறத விட சந்திக்காம இருக்கிறது நல்லது. சில பேர் நீங்க ஜெப ஆவியை இழந்துட்டீங்க, உங்களுக்கே தெரியல. சம்படி நான் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா, சில பேர் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணா உங்க ஜெப ஆவி அவிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. போயிடும். சில கிருபை நஷ்டப்பட உங்களுக்கே தெரியாது. ஆமென். நீங்க முழங்கால போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஜெபம் வராது. உங்களுக்குன்னு கர்த்தர் சில கிருபைகளை கொடுத்து, சில ஆவியை கொடுத்து ஜெபிக்க வச்சிருப்பாரு. நீங்க அப்படியே ஜெபத்தை தொடங்குனீங்கன்னா அப்படியே அசைக்கும். ஒரு எழுப்புதல் வரும், எல்லாரையும் தட்டி எழுப்பும், அப்படியே உயிர்ப்பிக்கும். அப்படிப்பட்ட ஜெப ஆவி உள்ளவங்களுக்கு இப்ப 5 நிமிஷத்துக்கு மேல தத்தக்கு புத்தக்குன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஐக்கியம் தப்பு, எங்கேயோ நீ சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் தப்பு. ஸ்பாயில் ஆயிருச்சு, கிருபை போயிருச்சு. பாட்டு முன்னால மாதிரி இப்ப வரல. ஏன் வரல? கிருபை போயிருச்சு. ஆராதனை வரல, பிரசங்கம் வரல, கிருபை போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அதன் முடிங்க மரணம். நமக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் மாதிரி தெரியும், நமக்கு எல்லாம் சரின்னு தெரியும். வேத வசனத்தோட ஒட்டி பாருங்க, தப்பா தெரியும். மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி, அதன் முடிவு எங்க போய் நிக்குமா? மரணம். மரணம்னா என்ன அர்த்தம்? சரீர மரணமா? இல்ல, ஆவிக்குரிய மரணம். பழைய மாதிரி ஆராதிக்க முடியாது, பழைய மாதிரி ஜெபிக்க முடியாது, பழைய மாதிரி சபைக்கு வர முடியாது, பழைய மாதிரி ஐக்கியப்பட முடியாது, பழைய மாதிரி முகத்துக்கு முகமே பார்க்க முடியாது.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிட்ட இயேசு தேவன் ஏதேன் தோட்டத்தில் வர்றாரு. வரும்போது ஆதாம் என்ன செஞ்சுக்கிட்டான்? ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்? ஃபேஸ் டு ஃபேஸ் அவனால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்? தப்பு இருக்கு, தவறு இருக்கு, மனசாட்சி குத்துது, நேரில் பேச முடியல, சில காரியத்தை பேச பயமா இருக்கு. ஏன் பேச பயமா இருக்கு? பாவம் உள்ள இருக்கு. பாவம் உள்ள இருக்கு, அதனால சந்திக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீங்க எல்லாரும் கோவப்படாம கேட்கணும், சரியா? ஒருத்தரும் சரின்னு சொல்லல பாத்தீங்களா? அப்ப வேண்டான்னு விட்டுறேன். சொல்லணுமா வேண்டாமா? நீங்க இல்லாட்டாலும் கண்டிப்பா சொல்லுவேன். நான் எப்படியாலும் உங்களுக்கு தெரியும்ல. அல்லேலூயா. கண்டிப்பா சொல்லுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் போன் லாக் இல்லாம இருக்கு? ஏன்? சில விஷயத்தை நம்மளால ஓப்பனா பிராங்கா இப்ப பாஸ்டர் முன்னால கொண்டு வந்து இந்த போனை வச்சு நீங்க பாருங்க பாஸ்டர், பாருங்க ஒண்ணுமே இல்லை பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு தைரியம் யாருக்காது இருக்கா? தைரியம் இருக்கா? என் போனை நீங்க யாருனாலும் பார்க்கலாம், யாருனாலும் பார்க்கலாம், சரியா? நான் இந்த பேங்க் அக்கௌண்ட் மட்டும் நான் லாக் போட்டு வச்சிருப்பேன். மற்றபடி என் லாக் இருக்கு, கால் பெறக்கூடாதுன்னு. ஆனால் என் லாக் எல்லாத்தையும் சொல்கிறேன். என் கடைசி ஃபோன் நம்பர் 1257 தான். என் ஃபோனை வாங்கி நீங்கள் யாருனாலும் பார்த்துக்கிடுங்க, என்னாலும் செஞ்சுக்கிடுங்க. நீங்கள் யாரெல்லாம் அப்படி தர முடியும்? தர முடியுமா? தர முடியுமா? சரி, அடுத்து நெக்ஸ்ட். யாரெல்லாம் ரெக்கார்டிங் வச்சுருக்கீங்க? சார் பாருங்க வச்சுருக்காங்க. அவங்க டியூட்டி பர்பஸ். இதுலேயே ஒரு பெரிய உண்மை. நீங்கள் கையை உயர்த்திட்டீங்க, நிறைய பேர் கையை உயர்த்தி, இதுலேயே உண்மை இல்லை பாருங்க. அல்லேலூயா. ரெக்கார்டிங் ஏன் நான் சொல்றேன், ஆதாமுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆதாம் அத்தியால பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப நீங்க போன்ல நிறைய ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீல. அல்லேலூயா. இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எதுக்குடா? டெலிகிராம் உங்களுக்கு எதுக்கு? ஃபேஸ்புக் உங்களுக்கு எதுக்கு? அதுக்கு பல சீக்ரெட் கோடு போட்டு பூரா லாக் பண்ணி வச்சிடுறது. யாரும் பார்க்கக்கூடாது. பார்த்துட்டு அழிச்சிட்டு. நான் சொல்றேன், நீங்களும் ஆதாம் மாதிரி ஒளிஞ்சுதான் இருக்கீங்க. அந்த சீக்ரெட் உங்களுக்குள்ள மறைச்சு வைக்கணும்னு தோன்றதுக்கு பின்னால, அந்த எண்ணத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய சாத்தான் கிடக்கான், ஒரு பெரிய பிசாசு கிடக்கு. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு நாள் என்கிட்ட பேசினார். எனக்கு நான் சொல்றேன், என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கர்த்தர் என்ன உணர்த்தி சில ஆப்பை அழிக்க வச்சார். நான் சொல்றேங்க, இந்த தனிப்பட்ட ஜபத்துல இங்க வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது நான் அவர் கேட்டாரு, உனக்கு ஆதாமுக்கு என்ன வித்தியாசம்? நீ நிறைய விஷயத்தை ஒளிச்சு தானே வச்சிருக்க. அன்னைக்கு அழிச்ச அவ்வளவையும். அல்லேலூயா. என் மனைவி அவள் எப்போனாலும் ஃபோன் எடுத்து பார்க்கலாம். நான் யார்கிட்ட பேசியிருக்கேன், என்ன பேசியிருக்கேன், கம்ப்ளீட்டாக என் கால் லாக் எல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், அதே போல் அவள் ஃபோனை நான் எடுத்து பார்க்கலாம். என் பிள்ளைகள் ஃபோன் எடுத்து நான் பார்க்கலாம். ஓப்பனில் இருக்கணும் எல்லாம். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? இன்னைக்கு சரியாக வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மறைச்சு மெசேஜ் அனுப்புறது, மறைச்சு வாட்ஸ்அப் அனுப்புறது, படக்குன்னு தெரியாம அழிச்சிடுறது. கர்த்தர் எப்படிமா கிருபை தர முடியும்? கர்த்தர் எப்படிமா அவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நான் சொல்றேன், அன்னைக்கு ஆதாம் அவன் பாவம் செஞ்சு அவனுக்கு அத்தியலை வஸ்திரங்களை உடுத்திட்டே இருந்தான். அத்தியலை வஸ்திரம். ஆனா வெயில் வந்த உடனே அது பூரா காஞ்சு உதிர்ந்துரும்ல. ஒரு நாள் வெளியே அவன் நிர்வாணம் தெரிய ஆரம்பிச்சிடும், அவன் பாவம் தெரிய ஆரம்பிச்சு. நான் சொல்றேன் யாருக்காக தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, உன் பாவம் என்னோட இருக்கட்டும், என்கிட்ட மட்டும் சொல்லிடு, நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தோல் வஸ்திரத்தை கொடுத்தார். அதான் ரட்சிப்பு. தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய அல்லேலூயா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்தார். புருஷனுக்கு தெரியாம எத்தனை காரியம் பண்றீங்கம்மா? மனைவிக்கு தெரியாம எத்தனை காரியம் பண்றீங்க ஐயா? பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் எவ்வளவு காரியம் பண்றீங்க? நம்ம ஆதாம் தானே, ஒளிஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். பல சீக்ரெட்ஸ், பல காரியங்களை உள்ள புதைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோமே.
நான் சொல்றேன், என்னால பிராங்கா வெளியே வர முடியலையே, ஏன்னா வர முடியலையே, சம் ரெஸ்ட்ரிக்ட் எனக்குள்ள இருக்குதே, ஒரு தடை இருக்குதே, ஒரு பிளாக் இருக்குதே. நான் சொல்றேன், உண்மையா வேதத்தை நேசிங்க, உண்மையா வேதத்தை பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். எனக்கு இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கலங்க, யாரும் எனக்கு பிரசங்கம் பண்ணல, எனக்கு என் தேவன் என் தனி அந்த இடத்துல பாதத்துல கற்றுக் கொடுத்தது. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த கிருபையை இழந்துடாதீங்க பிரதர். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழந்துடாதீங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை இழந்துடாதீங்க. தேவனுடைய பாதத்துல காத்துருங்க. அந்த விடிய காலத்து வெளிச்சம் நமக்கு கிடைக்கட்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை கவனிப்போம், சத்தியத்தை கவனிப்போம். இந்த விடிய காலத்து வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் போதுதான் யோபுவினுடைய வாழ்க்கையில எல்லாம் இரட்டத்தனையாய் வந்தது, எல்லாம் இரட்டத்தனையாய் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ரமேசனுக்கு சொல்றேன், நீங்க அங்க போய் சகலமும் டபுள் மடங்குங்க, டபுள் போர்ஷன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு. அல்லேலூயா. நீங்க இந்தியாவுக்கு ஆசீர்வாதமா வரணும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விடிய காலத்து வெளிச்சம் உங்களுக்கு இனிமேதான் விடிய காலம். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு விடிவு காலம் வரப்போகுது, உங்களுக்கு விடிய காலம் வரப்போகுது. அல்லேலூயா. ஓ ரபா லபா ரபூஸ். Thank you Lord, thank you Lord, thank you Lord. சங்கீதங்களின் புத்தகம் 130 சங்கீதம் 6 வசனம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவருக்கு என் ஆத்துமா காத்திருக்கிறது. எப்ப வருவாரு, எப்ப அழைத்து கொண்டு போவாரு. விடிய காலத்துக்கு ஒரு சாமக்காரன் என்ன செய்வான், எப்ப விடியும் காத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த கடைசி காலத்துல சொத்து பத்து சம்பாத்தியம் பண்ணுவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். முதல்ல என் ஆண்டவருக்கு நான் காத்திருக்கிறேன், என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது, அதிகாலையிலே காத்திருக்கிறது, ராத்திரியிலே காத்திருக்கிறது. என் படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன், நடு சாமத்தில் உம்மை தியானிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஒரு நாள் தேவ பிரசன்னை உணராம நீங்க வாழ முடியுமா? நான் சொல்றேன், நம்ம ஆத்துமா மரித்து போக விடக்கூடாது, நம்ம ஆத்துமா மரித்து போக விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் வந்து இந்த தேவ ஆவிய பிரசன்னத்தை உணரணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிற போது எனக்குள்ள அசைவாடுகிற ஆவியானவர், எனக்கு பலப்படுத்துகிற ஆவியாருடைய பிரசன்னத்தை ஒரு நாளில எப்படி நீங்க உணர்ந்தே ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கக்கூடாது. சில பேருடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். நான் சொல்றேன், தயவு செய்து கோவப்பட்டுக்கிடாதீங்க. நம்மளாம் நல்ல ஆவிக்குரியவங்கன்னு சொல்லக்கூடாது. ஒன்லி சண்டே வருகிற விசுவாசிகள் நான் நீங்க ஆவிக்குரியவர்கள் தயவு செய்து சொல்லாதீங்க. ஆவிக்குரியவன் என்றால் என்ன? எப்பெல்லாம் சபை கூடி வருதோ, எப்பெல்லாம் எனக்கு தருணம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறவன். தாவீது ராஜா, அவனுக்கு எவ்வளவு வேலை. அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், என்ன சொன்னான், 1000 நாளை பார்க்கிறோம் உங்களுடைய ஆலய பிரகாரங்களின் வாசல்ல காத்திருப்பதை என்ன செய்வேன். எங்க வாசிங்க, ஆமே 2 வசனம் வாசிங்க. சங்கீதம் 27:4, சங்கீதம் 84 கடைசி. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. அவன் எதை நாடுறான்? அவன் ராஜாங்க, அவன் பவர்ஃபுல் ராஜா, கிங். 1000 வேலை இருக்கு, 1000 வேலை இருக்கு. ஆனாலும் அவன் சொல்றான், நான் கர்த்தரிடத்துல நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் சொல்றேன், இவன் ஆவிக்குரியவனா நம்ம ஆவிக்குரியவனா?
அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடு வேணா. என்ன அர்த்தம்? நாடு வேணா என்னன்னு சொல்லுங்க. அதுக்காக நான் டைம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்காக பிரயாசப்படுறேன்னு அர்த்தம். நீங்க யாராவது பிரயாசப்படுறீங்களா? யாராவது பிரயாசப்பட இப்போ சர்ச்சை நீங்க எல்லாத்துக்கும் என்ன ஓடும், எப்போ சீக்கிரம் முடிச்சுட்டா நம்ம போயிடலாமே. இன்னைக்கும் டைம் ரொம்ப லாங்கா எடுத்துருவாரோ. எவ்வளவு வீக் ஆயிட்டோம் பாத்தீங்களா? எவ்வளவு வீக் ஆயிட்டோம் பாத்தீங்களா? வசனத்தை கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு மனசு என்ன வரல, ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு வரல. எப்போ ஓடலாம், ஏதோ பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போவோம் அவ்வளவுதான். இந்த சர்ச்சில் நம்ம ஒரு ஆள், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கும் சர்ச்சுக்கு ஒன்றும் இல்லை, சர்ச்சுக்கு நமக்கும் ஒரு காரியமும் கிடையாது. நான் என்ன சொல்ல, என்ன வாழ்க்கை இது? இது ஆவிக்குரிய வாழ்க்கையா? தரிசனம் எனக்கு இருக்கணும், தரிசனத்தில் பங்கு இருக்கணும், ஊழியத்தில் பங்கு இருக்கணும். நான் சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும், அவருடைய மகிமையை பார்க்கணும், என் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நாடணுங்க. எவ்வளவு பிஸியான, அவரை விட பிஸியான ஆளுங்க யாராவது இருக்கீங்களா? தாவீதை விட பிஸியான ஆளு யாராவது இருக்கீங்களாங்க? அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் எங்க வரணும்? சர்ச்சுக்கு வந்துடணும், சர்ச்சுக்கு வந்துடணும். சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், தனியா ஜெபம் பண்ணணும், கேட்கணும். இன்னைக்கு ஏதாவது ஜெபம் இருக்கா, நம்ம ஜெபம் பண்ணுவோமா கேட்கணும். சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண முடியாம எங்கேயோ போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குலாம் நான் என்னத்தை சொல்றது? அல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அடுத்த சங்கீதம் 84 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும். அப்படின்னா நல்ல வசதியா இருக்கிற கூடாரங்கள்ல, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிற கூடாரங்கள்ல நான் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில காத்திருப்பதையே நான் எதை செலக்ட் பண்றேன்? இப்ப சர்ச்சையே சில பேர் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சர்ச்சில் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேர் ஆலயத்தின் வாசப்படியில காத்திருப்பதையே, யாருங்க? ராஜா சொல்றாரு, வாசல்ல என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயம், என் இருதயம் அதை வாஞ்சிக்குதா? ஆமென். அங்கே வாசனம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்ப நான் அவரை தரிசிப்பேன்? நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மோட பேசணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும், உம்முடைய வல்லமையை பார்க்கணும். சீக்கிரம் நீங்க வரணும், என்கிட்ட பேசணும். ஆண்டவரே, எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குமா? என் இருதயம் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறது. எப்போ விடியும், எப்ப கர்த்தர் வருவார்? குறித்த சாமத்துக்கு முன்னே விழித்துக் கொள்ளுவேன். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது வந்து சொல்றாரு தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு காத்திருக்கணும். அதுதான் ஒரு விடிய காலம். விடிய காலத்துக்கு ஏங்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. இந்த விடிய காலத்துல ஒரு பணி, விடிய காலம் நமக்கு வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த விடிய காலத்தை யார் வாஞ்சித்து தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் யவன ஜனம். அவர்கள் தான் யாரு? நீங்க அதிகாலையில ஜெபம் பண்ணாத, ஆண்டவரை தேடாத, வேதத்தை வாசிக்காத யாரும் யவன ஜனமா நினைச்ச முடியாது, மாற முடியாது. இன்னைக்கு அந்த கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, அதிகாலையில் உடைய பாதத்துல காத்திருக்க எனக்கு கிருபை தாரும். எனக்கு அந்த விடிய காலத்து வெளிச்சத்தை தாரும். இந்த வேத சத்தியத்தை கவனிக்கிறதற்கு எனக்கு கிருபை தாரும். இந்த வேதத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட பேச கிருபை தாரும். நான் இந்த வேதத்தில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சு கடந்த நாட்களில் வெள்ளிக்கிழமையில கூட சொன்னேன். நான் விடாம 40 அதிகாரம் வாசிச்சிருக்கேன், விடாம 60 அதிகாரம் தாண்டிலாம் வாசிச்சிருக்கேன். உட்காந்துட்டேன் அப்படின்னா நேரம் போகிறதே, காலையில் உட்காந்துட்டேன் நான் சில நேரத்தில் சாப்பிடாம சாயங்காலம் வரைக்கும் போயிருக்கேன். ஃபுல் ஃபாஸ்டிங்கில் 40 அதிகாரம் 60 அதிகாரம் ஏன் வைக்க மனசு வராது, படிச்சுக்கிட்டே இருப்பேன்.
படிச்சுக்கிட்டே இருப்பேன். சில நேரங்களில் அப்படியே எங்கள் வீட்டில் ஒரு கட்டில் போட்டு சில நேரத்தில் உட்காந்து படிப்பேன். அதுக்கப்புறம் படுத்து படிப்பேன். படுத்து அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே தூங்கிடுவேன். அப்படியே பைபிள் மேலேயே கிடக்கும். திரும்ப எந்திரிச்சு அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணுவேன். ஒரு 1 hour அல்லது 3/4 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் பைபிள். இந்த பைபிள் படித்து 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 கர்த்தர் என்னை படிக்க வச்சார். கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இன்னைக்கு அதனால தான் பிரசங்கம் பண்ண முடியுது. அதனால தான் என்ன பண்ண முடியுது? பிரசங்கம் பண்ண முடியுது. ஏதோ சும்மெல்லாம் பிரசங்கம் பண்ண யாரும் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு படித்து தேறி தான் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர்ட்ட கிருபையை கேட்கணும். இன்னைக்கு அந்த விடிய காலத்து வெளிச்சம், அந்த சத்தியத்தை கவனிக்கிறதுக்கு, அந்த ஆண்டவரை காத்திருப்பதற்கு நம்ம தெரிந்து கொண்டோமானால், யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு விடிய காலம் வந்தது போல எல்லாம் நமக்கு திரும்ப வரும். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொண்ட அநேகர் இழந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் திரும்ப அந்த இருளை மாற்ற விரும்புகிறார். திரும்ப அந்த விடிய காலத்தை தர விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர்.